நம்ம வரலாறு இப்போ ஒரு பெரிய திருப்பு முனையில நிக்குது. உலக அரங்குல இருந்து அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கிக்கிட்டு இருக்கு. இதனால ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாக போகுது. இப்போ உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் முன்னாடி ஒரே ஒரு பெரிய கேள்விதான் நிக்குது. அது என்ன கேள்வி? வாங்க பார்க்கலாம். டாக்டர் அர்ஷத் அகமத் சொல்ற மாதிரி சில சமயங்கள்ல வரலாறு திரும்ப வராது, அது புதுசா தான் எழுதப்படும். சொல்லப்போனா நாம இப்ப அப்படி ஒரு காலகட்டத்துல தான் இருக்கோம். நம்ம கண் முன்னாலேயே உலகத்தோட எதிர்காலம் ஒரு புது வடிவத்தை எடுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட புதிய நிர்வாகம் உலகளாவிய அமைப்புகள்ல இருந்து ரொம்ப வேகமா விலகி வர்றதுதான். அவங்க வெளியே வர்றதுனால உலக அரசியல்ல ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகியிருக்கு. இந்த விலகல் எவ்வளவு பெரியதுன்னு நீங்களே பாருங்க. உலக சுகாதார அமைப்பு, பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம், ஐநா மனித உரிமைகள் பேரவைன்னு பல முக்கியமான அமைப்புகள்ல இருந்து அமெரிக்கா வெளியே போகுது. குறிப்பா 80 வருஷமா இருந்த உலக சுகாதார ஒத்துழைப்புல இருந்து அமெரிக்கா வெளியேறினது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. இத வெறும் அமெரிக்காவோட உள்நாட்டு அரசியல்னு நாம சும்மா தள்ளிட முடியாது. அவங்களோட இந்த முடிவு உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நாட்டையும் ஒரு முக்கியமான கேள்விக்கு முன்னால நிறுத்தியிருக்கு. சரி, இனி நாம என்ன செய்ய போறோம்? சரி, இந்த நிலையை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாமா? கனடாவின் முன்னாள் பிரதமர் மார்க் கார்னி இதை ஒரு சாதாரண மாற்றம்னு சொல்லல. அவர் இதை ஒரு முறிவுன்னு சொல்றாரு. அதாவது ஏதோ ஒன்று உடைஞ்சு போயிருக்கு. ஏன் அவர் அப்படி சொல்றார்? இத விளக்குறதுக்கு அவர் ஒரு சூப்பரான கதையை சொல்றார். வாக்லாவ் ஹாவலோட ஒரு புகழ்பெற்ற கட்டுரையில வர்ற கதை இது. ஒரு காய்கறி வியாபாரி தனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லாத ஒரு அரசியல் வாசகத்தை சும்மா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும் தன்னோட கடை ஜன்னல்ல மாட்டி வைக்கிறார். பாருங்க, அந்த சிஸ்டமோட பவரே அது உண்மையா இருக்கிறதுல இல்ல, எல்லாரும் அது உண்மை மாதிரி நடிக்கிறதுல தான் இருந்துச்சு. இப்படி ஒரு பொய்க்குள் வாழ்றது மூலியமா தான் அந்த பலவீனமான அமைப்பு அத்தனை நாளா டிக்கெட் இருந்துச்சு. இதே நிலைமை தான் இத்தனை நாளா இருந்த உலக ஒழுங்குக்கும் பொருந்துதுன்னு கார்னி சொல்றாரு. கார்னியோட வாதம் ரொம்ப தெளிவு. இத்தனை நாளா நடுத்தர நாடுகள் ஒரு இனிமையான கற்பனையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த கற்பனை கலைஞ்சிடுச்சு. அந்த காய்கறி கடைக்காரர் மாதிரி ஜன்னல்ல மாட்டி வச்சிருந்த அந்த பொய்யான போர்டை கலட்டி எரிய வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு அவர் சொல்றார். சரி, அந்த பழைய சிஸ்டம் உடைஞ்சு போச்சு. அப்போ இனிமே என்ன? நம்ம முன்னாடி என்ன தேர்வுகள் இருக்கு? நாடுகள் எல்லாம் கோட்டைகளை கட்டி தங்களை தனிமைப்படுத்திக்க போறாங்களா, இல்ல புதிய கூட்டணிகளை உருவாக்க போறாங்களா? இப்போ விதிகள் உங்களை காப்பாத்தாதுன்னு தெரிஞ்சப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை சுத்தி பெரிய சுவர்களை கட்டிக்கிட்டு உள்ளேயே முடங்கிடுவீங்களா, இல்ல அதையும் தாண்டி பெருசா எதையாவது செய்வீங்களா? கார்னி கேட்கிற இந்த நேரடி கேள்வி இப்போதைய பாதுகாப்பற்ற சூழல்ல தவிக்கிற நாடுகளுக்கு முன்னால 2 வழிகளை வைக்குது. முதல் வழி, கோட்டைகளின் உலகம். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாடும் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யாம பெரிய நாடுகளோட தயவுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுற ஒரு இருண்ட காலமா இது இருக்கும். இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு. அதுதான் அடர்த்தியான தொடர்புகளோட ஒரு வலைப்பின்னல். இதுல நடுத்தர நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களோட பொதுவான கொள்கைகள், நலன்களுக்காக ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவாங்க. தனித்தனியா இல்லாம கூட்டா செயல்படுறது. இந்த நிலைமையோட தீவிரத்தை கார்னி ஒரே வரியில நச்சுன்னு சொல்றாரு. நாம மேசையில இல்லைன்னா நாம தான் மெனுல இருப்போம். அதாவது முடிவெடுக்கிற இடத்துல நாம இல்லைன்னா நாம தான் பாதிக்கப்படுவோம். அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? கனடா மாதிரியான நடுத்தர நாடுகள் இந்த புது உலகத்துல எப்படி பயணிக்கலான்னு கார்னி ஒரு தெளிவான பாதையை காட்டுறார். அதுக்கு பேரு தான் மதிப்பு சார்ந்த யதார்த்தவாதம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட கொள்கைகள்ல உறுதியா இருக்கணும். ஆனா அதே நேரத்துல உலகம் நாம நினைக்கிற மாதிரி இல்ல, அது எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். இது வெறும் தியரி மட்டும் இல்ல. கனடா இதை எப்படி நடைமுறைப்படுத்துதுன்னு பாருங்க. முதல் ஸ்டெப் உள்நாட்டு வலிமையை அதிகரிக்கிறது. 2வது வெளிநாடுகளோட வர்த்தக பாதுகாப்பு உறவுகளை பலதரப்பட்டதா மாத்துறது. 3வது ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏற்ப வெவ்வேறு நாடுகளோட கூட்டணிகளை உருவாக்குறது. ஆஹா, இப்போ நாம ஒரு புதிய யதார்த்தத்துல நிக்கிறோம். பழைய விதிகள் எதுவுமே இல்லாத இந்த உலகத்துல இனிமே என்ன நடக்கும்? ஒன்னு மட்டும் உறுதி, அந்த பழைய உலக ஒழுங்கு இனிமே திரும்பி வரவே வராது. அதனால அதை நினைச்சு வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. கடந்த காலத்தை நினைச்சு ஏங்கறது ஒரு நல்ல திட்டம் கிடையாது. இந்த உடைவிலிருந்து புதுசா எதையாவது உருவாக்குறது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. கடைசியா டாக்டர் அர்ஷத் அகமதோட இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறோம். உலகம் ஒன்னா சேர்ந்து செயல்படாத ஒரு நிலைமையில ஒவ்வொரு நாடும் தனித்தனியா திக்க முடியுமா? இது மாதிரி நம்ம உலகத்தை மாத்திக்கிட்டு இருக்கிற பெரிய கேள்விகளை பத்தி தொடர்ந்து தெரிஞ்சிக்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம். நன்றி.